அப்ப இந்த பொண்ணு யாரா? ஆமா யாரு தெரியலையே. என்ன ரொம்ப யோசிக்கிற? என்ன பர்த்டே கிஃப்ட் ஓபன் பண்ற? அட ஓபன் பண்ணுப்பா. சிவா ஓபன் தோற. ஊரே பத்திக்கிட்டே எரியுது. பாண்டிச்சேரியில ரூம் போட்டு சரகஷ்டி மட்டையான மாதிரி கிடக்குறா. சச்சே எந்திரி. நீங்களா யாரு? நான் எங்க இருக்கேன்? பாத்தியா அது எப்படி மயக்கத்துல இருந்து தெளிஞ்ச உடனே இந்த டயலாக மட்டும் கரெக்டா எல்லா ஹீரோயினும் சொல்றீங்க. அது சாரிங்க, என் ஃப்ரெண்டோட லவர் நினைச்சு உங்களை தப்பா தூக்கிட்டு வந்துட்டோம். ரியலி? எதுக்கு இப்ப தேங்க் யூ சொல்றீங்க? பின்ன நீங்க தெரிஞ்சோ தெரியாமல இதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்க. குளோரோஃபார்ம் அதிகமானதுனால கபாலம் கலங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப எப்பவுமே அப்படிதானே? நோ நோ, நிஜமாவே எனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. எப்படிடா எஸ்கேப் ஆறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க தூக்கிட்டு வந்தீங்க. பண்றது பண்ணிட்டீங்க. இன்னொரு சின்ன வேல்யூ பண்ணிடுங்க. எங்களுக்கு வேற வேலை இல்ல. உங்களை உங்க லவரோட சேர்த்து வர வைக்கணும். நோ நோ, என்ன புதுக்கோட்டை வரைக்கும் டிராப் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்க என்ன டிராவல்ஸா வச்சு நடத்துறோம்? அதெல்லாம் முடியாது. போற வழியில தான் ஏர்வாடி இருக்கு. வேணா உன்னை இறக்கி விட்டு போயிடுறோம். ஹலோ, என்ன கூட்டிட்டு போலனா இந்த ஊரை விட்டு தாண்ட முடியாது. ஏன் தாண்ட முடியாது? அப்படியே செல்லு. காட்டுறேன். ஃபாலோ மீ. போய் தான் பாப்பமே என்னன்னு. வாடா பேசவே மாட்டியா? எங்க சுத்திட்டு கூட்டி போறீங்களா? அங்க பாருங்க. ஹை கார் ரேஸ். ஊபர். அக்கட చూడు. எதுக்கு எல்லாம் லைனா வந்துட்டே இருக்கு? டேய் இங்க. என்ன சங்கர் பட ஷூட்டிங் நடக்குதா? ஷூட்டிங் இல்ல, சாச்சிங். எனக்காக. என்ன தூக்கிட்டு வந்தது நீங்க தான தெரிஞ்சது. உங்களை அப்படியே தொடு 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 வெட்டி காக்காயை போட்டுருவாங்களா? அவங்களே சாப்பிட்டுடுவாங்க. பாத்தியா எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீதான். தப்பு நம்ம எல்லாரும் மேலயும். அவங்க போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய பொறுப்பு. வாங்க நம்ம போலாம். வாங்க. பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப பொறுப்பா இருப்பீங்க. ஐயோ காலையிலே கேலண்டர்ல போட்டு அலைச்சல்னு கரெக்டா நடக்குது. என்னென்ன நடக்க போதோ ஏறி போ. எல்லாம் இவனா நிக்கிறான் பாரு. ஏய் பாத்து போடா. பாவம் நடு தெருல அப்படியே விட்டு வந்துட்டோம். தேங்க்ஸ் சிவா. நீ ஒருத்தராது என் வண்டி மேல அக்கறை வச்சிருக்கிய. நான் ஃபீல் பண்ணது உன் டொக்கு வண்டியை பத்தி இல்ல. டொக்கு வண்டியா? அந்த வண்டி மட்டும் இல்லன்னு வச்சுக்க, ரவுடிங்க நம்மள டொக்காக்கி இருப்பாங்க. எங்க தாத்தா எனக்குன்னு வச்சிருந்த ஒரே சொத்து அந்த வண்டி தான் தெரியுமா? இப்ப பிரச்சனை உன் தாத்தாவை பத்தியோ வண்டியை பத்தியோ இல்ல, காணாம போன அந்த பொண்ணை பத்தி. அதானே. நீ எங்க தாத்தாவை பத்தி எல்லாம் ஃபீல் பண்ண போற? உனக்கு முக்கியம் அந்த ஃபிகர் தானே. ஏய் இப்பதானே ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்தோம். எதுக்கு மறுபடியும் அந்த பொண்ணை பத்தி பேசுறீங்க? இல்ல ராஜி, பாவம் அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அதான் எப்படியா இஷ்டம் இல்லனா உனக்கு என்னடா பிரச்சனை? சார் பில். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா என்கிட்டயே கொடுத்துருக்கலாம்ல. தந்தூரி சிக்கன் மினரல் வாட்டர். இப்போ நம்ம இருக்க நிலைமையில தந்தூரி சிக்கன் மினரல் வாட்டர்லாம் தேவையா? எனக்கு தெரியாது, நான் சாப்பிடவே இல்ல. நான் டயட்ல இருக்கேன். பேபி யூ சார் என்ன நீ சாப்பிட்டியா? அவங்க சாப்பிட்டாங்க. ஐயோ டேய் வா போயில மறுபடியும் வந்தா. எப்படியோ மோக முடிஞ்சு வந்தறாளே. டேய் சிவா. நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? இத தெரிஞ்சிட்டு போலாம் தான் மறுபடியும் வந்தியா? ஒரு பொண்ணு டேஞ்சர்ல இருக்கிறப்போ அப்படியே நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க எல்லாம் நிஜமா மனுஷங்களா? அப்படிதான் நினைக்கிறோம். கில்லி படம் பாத்தீங்களா? 10 தடவை பார்த்தோம். 1000 பேர் துரத்திட்டு வந்தாலும் அவங்க எல்லாரும் காலி பண்ணிட்டு த்ரிஷா கைய பிடிச்சு கூட்டிட்டு வருவாரு விஜய். அவர் ஆம்பளை. அவர் பின்னாடி அவங்க அப்பா எஸ்எஸ்சி இருக்காரு. அதை விட அவருக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. நமக்கு யார் இருக்கா? இவனை தவிர. இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் உயர்வா நினைச்சேன். நீங்க என்னடானா? இந்த பாருங்க, எங்களை பத்தி என்ன வேணா பேசுங்க, ஆனா இந்தியாவை பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு கொண்டு போய் புதுக்கோட்டை வரணும் அவ்வளவுதானே? டேய் அவ இந்தியா ஸ்ரீலங்கான்னு உன்னை உஸ்பேத்தி விட்டுட்டா. நீ பாட்டுக்கு எமோஷனலா வாக்கு கொடுத்துறாதடா. சும்மா இருங்க சார். இந்தியாவுக்கு ஒரு அவமானம்.
அதனால தாங்கிக்கவே முடியாது. நீங்க எங்க கூட தாங்க வரீங்க. கவுத்துட்டான். Thank you. I'm பூஜா. உங்க பேரு? ஆக்சுவலி ஒரு நிமிஷம் பாடி பிஞ்சு தலையா வர. கம் ஆன். அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்ட பார்த்தா தெலுங்கு பட வில்லன்களோட ஃபேமிலி மாதிரியே தெரியுது. அதனால ஏதாவது தப்பு நடந்துச்சு நம்ம பேக் கிழிஞ்சிடும். சோ நம்மள பத்தின எந்த டீடைல்ஸும் அவனுக்கு தெரியக்கூடாது. ஓகே ஓகே கம் ஆன். ஓவர் ஆக்ட் பண்ணி கட்டிறாரு. அது ஒண்ணும் இல்ல பர்சனல். ஓகே. வண்டி போனா வாங்கிக்கலாம், உயிர் போனா வாங்க முடியுமா? உங்க பேரு? ஐ அம் ஜாக்சன். ஹாய். He is தண்டபாணி. He is பிச்சமுத்து. ஹாய். He is குண்டுமணி. ஹாய் குண்டுமணி. She is சொர்ணகா. ஓ. எல்லாரும் அவங்க பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அவங்க பேரு அவங்க எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ. தண்டபாணி நீ போய் பில் பே பண்ணிட்டு வந்துரு பாப்போ. அது என்ன உனக்கு மட்டும் ஸ்டைலா ஜாக்சன் பேர் வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் தண்டபாணி பேர் வச்சிருக்க? எனக்கு என் பேர் பிடிக்கல, உடனே மாத்தி வை. ஏப்பா கோயிலுக்கு போய் கடா வெட்டியா பேர் வச்சிட்டாங்க. எல்லாம் புதுக்கோட்டை போற வரைக்கும் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலா கமலஹாசன் இல்ல ஹிருத்திக் ரோஷன் பேரை மாத்தி வச்சுக்கலாம். என்ன பில். ஓகே ஓகே. ஐ வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. லிஃப்ட் கேக்குற மூஞ்ச பாரு. ஜாக்சன் ஸ்டைல்ல பேர் வச்சா மட்டும் போதாது. அப்போ ஆடி காமிக்கணுமா? மூளைய யூஸ் பண்ணனும். ஓகே. தண்டபாணி பின்னாடி போ. ஸ்வர்ணா நீ வா. என்ன பண்ண போறாங்களா இவங்க? தெரியலையேப்பா. என்ன ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஜீப்ல வரா? வாடா 10,000 பிசி வாடா. ஹைவேஸ்ல செம பிகருங்க நிக்குதே. ஏதோ நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வந்துட்டேன். கோவாக்கு போக வேண்டிய வேலை இங்கே முடிஞ்சிட்டு போல இருக்கு. சந்தோஷ். Hi babes. My name is Khan. Santosh Khan. What can I do for you? லிஃப்ட் கொடுப்பீங்களா? உயிரையே கொடுப்பேன். நீங்க உயிரை கொடுத்துட்டா எங்களுக்கு லிஃப்ட் யார் கொடுப்பாங்க? சந்தோஷ் விசில் அடிக்கிறான். நைஸ் ஜீப். அவங்க நம்ம ஆளுங்க தான். அவர் பீப்புள் யூ பிஃபோர் டெல் யூ. நான் ஏதோ சூட்கேஸ் வந்தவங்களோட நினைச்சேன். ஆமா உங்களை எங்க டிராப் பண்ண? என்ன புதுக்கோட்டை வரைக்கும் டிராப் பண்ணா போதும் சந்தோஷ். புதுக்கோட்டையா? என்ன அப்படியே போற வழியில சென்னையில டிராப் பண்ணா போதும் அங்கிள். நோ அங்கிள், ஐ அம் ஜஸ்ட் 26. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? என்னவா? மை நேம் இஸ் கான். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, சந்தோஷ் கான். என்ன எல்லாரும் பேபி கான் செல்லமா கூப்பிடுவாங்க. ஆமா இதெல்லாம் கல்யாண ட்ரெஸ். அது உங்களை மாதிரி ஒரு பெருசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க, அதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. அவ்வளவுதான். யார் இந்த குட்டி? அவ குட்டி இல்ல, பொல்லாதவன். நேத்து பொல்லாதவன், நாளைக்கு மாப்பிள்ளை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ், அது ஒரு தண்டம். சந்தோஷ், எஸ் டியர், உனக்கு ஒண்ணு தெரியுமா? அது பேரு கூட தண்டமா. வெரி குட். லைஃப் இப்படிதான் என்ஜாய் பண்ணு. டேய் பேபி கான், ஏர் கீழ இருக்கு. ஓ ஐ see. ஃப்ரெண்ட்ஸ் சொல்டா. just keep it. எங்க உன் தலையிலயா? I am moving. எச்சி குடிக்க தூக்கி சச்சி. சந்தோஷ், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போயிட்டு இருக்கேன். ஓ, அப்ப வீக் டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சார் ரொம்ப பிஸியா இருக்கார்ல? ஆமா ஆமா. ஓடுங்கடா, அவன் உடம்புல ஒரு இடம் விடக்கூடாது. இந்த புலி ஆறுனா அவனுக்கு புலியோனும்டா. அடி அடி அடி. நல்லா போடுங்கடா. தெரியாம தப்பு நடந்துருச்சு. இது யாருமே சைபர் போட மாட்டேன். புள்ள குடிக்கார விட்டு சொல்லுவையா. எனக்கு சைபர் போடுறப்ப உன்ற புள்ள குடிக்கு நினப்புக்கு வரலையாடா? சைபர் போட்டு அந்த கைய முதல்ல உடைங்கடா. நீங்க தப்பு தப்பா எழுதுறாரு, என்னங்கயா பண்ணுவேன்? நான் தப்பா எழுதுறேனா? நம்ம நாடு ஜனாதிபதி யாரா? பிரதிபா பட்டேலுங்க ஐயா. ஏன் போன படிச்சே இப்போ அப்துல் கலாம் சொன்ன? அப்போ அவர் தாங்க ஜனாதிபதியா இருந்தாரு, இப்போ தாங்க மாறிட்டாரு. அவர் மாறாது என்றத பாடா. என்னடா அடிக்கிறீங்க? போட்டு புளிஞ்சிருங்கடா.
வாத்தியாரு போட்டு புளிங்க எடுக்கிறியே என்னடா பண்ணாவ தாத்தா இவன் பரீட்சையில எனக்கு சைபர் மார்க் போட்டு நம்ம வம்சத்தோட மரியாதையை சைபர் ஆக்கி போட்டான் தாத்தா. டேய் அவன் பல்லத்தடி கையில கொடுடா. புலி எங்க சொன்னாரோ அந்த இடத்தெல்லாம் சரியா நினைப்பு வச்சு மறந்துடாம எடுங்கடா. டேய் தடிமாடு, செனப்ப நீயாட்டம் வளர்ந்துருக்கிற பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரை இப்படி அடிக்க சொல்றீங்க, நீ உருப்படவியா? நம்ம வம்சத்துல பொம்பளைங்க ஆம்பளைங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? காட்டெருமை மாதிரி வளர்ந்துருக்கிற, புத்தி இல்ல? மறுவாதை இல்லாம பேசுன மத்தியான சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போட்டுருவேன். முட்டா நீ செஞ்சாலும் செய்யும். ஏய் அந்த கிழவனை அவுத்துடுங்கடா. வாத்தி திரும்பி பார்க்க ஓடி போயிரு. இனிமே அந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், என்னைய விட்டுருங்க. டேய் தருதரம் பிடிச்சவனே, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, வருஷம் வந்து புறப்படு. டேய் லிங்கம், உன் பொஞ்சாதி நெசமாவே உன் புள்ளைய திட்டுறாளா இல்ல சரவாடியா என்ன திட்டுறாளா? ஐயோ எம்பிட்டு பெரிய வார்த்தை மாமா சொல்லி போட்டீங்க. நீங்க எனக்கு தினமும் கும்பிடுற குலதெய்வ மாதிரி. நான் திட்டினது இந்த சின்ன எருமை மட்டும் தானுங்க. மாமா காப்பி தண்ணி குடிக்கிறீங்களா? சரி சரி சீக்கிரம் கொண்டா. எருமை பால்ல போட்டுங்களா இல்ல பசும் பால்ல போட்டுங்களா? நீ காப்பியே போட வேண்டாமா? சரிங்க மாமா. என்ன இதெல்லாம் மெசேஜ் வந்திருக்கு சார். உங்ககிட்ட செல்போன்லாம் வேற இருக்கா? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிருக்கேன் சார். உங்களுக்கு பிடிக்கல தூக்கி போட்டுறேன். பிச்சைக்காரனே இப்பெல்லாம் செல்போன் வச்சிருக்கா, நீ வச்சிருந்தா என்ன? ஆனா ஒண்ணு, இங்க அதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது, அடக்க ஒடுக்கமா இருக்கணும், புரிஞ்சுதா? அதையும் உள்ள வைக்கிற, இது உள்ள வச்சு போட்டு சொல்றேன்ல, இது உள்ள வச்சு போட்டு. ஓகே சார். பார்த்து புது வண்டி ஸ்கிராச் ஆயிர போகுது. யாரோ காரி துப்புற சவுண்ட் கேக்குது. என் கண்ணு, என் ராசா, என் ஜாமி. ஐயா வணக்கம். என்ன ஏகா எங்க 2 நாள் ஆளைய காணோம்? பேங்க் வரைக்கும் போயிருந்தனுங்க. பணம் கட்டியாச்சா? கட்டி போட்டுனுங்க. இந்த பாருங்க ஸ்வீட். என்ன இது பூந்தியா? இல்ல லட்டு தானுங்க, உங்க முன்னாடி சின்னதா. அடிக்கோனியா ஐயா, என்னடா இவ்வளவு சின்னதா இருக்கு? உங்களுக்கு சுகருங்கிறத காட்டியும் பெசலா ஆர்டர் பண்ணி சின்னதா கொண்டு வந்தனுங்க. அப்படியா? அதையும் கொடு. ஐயா சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்குடா, இடுப்பே இல்ல. ஆமா இவனாரு? நம்ம பையன் தானுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, வேலையில ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு சேர்த்திக்கிட்டுனுங்க. வணக்கம் சார். டேய் ஏகா, நம்ம வியாபாரத்துல வெளியாளங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க, உனக்கு புத்தியே இல்லடா. இவன் வெளியாள் இல்லைங்கய்யா, உங்க ஒக்காமுக்கா என்ற அக்காவோட மவன்னு சொல்ல வந்துனுங்க. நெசந்தாயா, நீங்க வேணா எங்க 2 பேர் மூஞ்சியும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரிதான் இருந்துங்களாம். அப்ப வயசான உங்களை மாதிரி ஆயிடுவேனா சார்? மருமகன்னு வச்சுக்கிட்டியா இல்ல பையன் கிட்ட ஏதாச்சும் விஷயம் இருக்க? என்ன கொஞ்சம் பார்க்க போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசிக்கிட்டு இருக்கிறப்போ என் மாமா கண்ட இடத்துல கை வைக்கிறான். முதல்ல அவன் அக்கௌண்ட்ஸை கிளியர் பண்ணு போ. அவன் அக்கௌண்ட்ஸை நான் கிளியர் பண்றேன், என் அக்கௌண்ட்ஸை நீ கிளியர் பண்ண. சிவா சும்மா இரு. சொன்ன கேளு. வேணாம். சாரி கிராதகி. ஜாலியா இருக்கு. கணக்கு பண்ணிட்டானே. இப்படிதான் அக்கௌண்ட்ஸ் பாப்பாங்களா? கெடுத்தான் கூட யாரும் பாக்குறாங்களா? ஐயோ இங்கிலீஷ் படம் மாதிரி கொடுக்குறாளே, விலகுடா விலகுடி. கணக்கு பூரா பார்த்து போட்டு ஐயோ யாராவது பார்த்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ அம்மா, நான் இல்லையா? என்றையாங்க அப்படியே அசந்து போய் நின்ட்ட? இல்லையா, நான் அக்கௌண்ட்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஓ உன்ற சங்கதி எல்லாம் வெளியில தெரிஞ்சுன்னு பயப்படுறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. என்ற மருமவ சாதாரண ஆள் இல்ல, எனக்கே இப்பதான் தெரியும். தெரிஞ்சதுல வா. இல்ல நீங்க போங்க, நான் அக்கௌண்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ஐயா இன்னைக்கு நல்ல நாள், நீங்களும் பூசையில கலந்துருக்கலாம் இல்லைங்கய்யா? பக்தியே மனசுல இருக்கணும்டா. அப்ப வீட்லயே இருந்துக்கலாம்லங்க. இங்க பாரு இங்க பாரு, வந்திருக்கேன். சரிங்க. அக்கா தங்கச்சி 2 பேரும் வெளிய போனா சந்திச்சு பாலுகளோன்னு எங்க தாத்தாக்கு டவுட். அதனால என்னைக்குமே அப்பா காமிச்சிருக்காரு. சரிங்க. யாருக்கும் தெரிய வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சிஐடி குட்டி முத்து
வீட்ல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அப்பத்தா உனக்கு இங்க என்ன வேலை? அது வந்து என்ற ராசா எப்படி பண்ற? ஐயா பெரியவங்க கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது. கணக்கில் வந்ததானே நீ? உனக்கு இங்கடா வேலை? எங்க ரெண்டு குடும்பத்துக்கு நடுல இருக்கிற பக்கம் உனக்கு என்ன தெரியும்? எங்க தாத்தாக்கு மட்டும் இது தெரிஞ்சது 10 தலை ஊர்லும் 1.5 தலையும் சேர்த்துதான். டேய் குட்டி, தாத்தா கிட்ட சொன்ன பிரசாதத்துல பூச்சி மருந்த கலந்து கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் பேசவே முடியாம போயிரும். போடா வண்டியில ஏறு. போடானே. போடா. என்ன வேடிக்கை? முதல்ல இந்த சிஐடி வேலையை ராஜினாமா பண்ணு. ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க அத்தை. அப்படியே உங்க தாத்தா புத்தி வந்துருச்சு. இவன் எப்ப மாற போறானோ தெரியல. பரவாயில்ல விடு, சின்ன பையன் தானே, போ சரியா போயிடும். நீ ஒண்ணு கவலைப்படாத. டேய் மூர்த்தி, நேத்து நான் டிவில ஸ்பைடர்மேன் படம் பார்த்தேன்டா. சூப்பரா இருந்துடா. உண்மையிலே ஸ்பைடர்மேன் கிரேட்டா. அடச்சே, என்னடா ஸ்பைடர்மேன் கிரேட்? அதெல்லாம் கிராபிக்ஸ்ரா. அப்ப பேட்மேன்? பேட்மேன் பால்மேனுக்கு இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கான்டா. யாரா? டைகர் மேன். என்னடா நீ யாரு கேக்குறீங்க? ஸ்பைடர்மேன் உங்களுக்கு எப்பயாவது சாக்லேட் வாங்கி தந்திருக்கானா? இல்ல நான் தானே வாங்கி தரேன். அப்போ இன்னில இருந்து புகழணும்னா இந்த டைகர் மேனை தான் புகழணும். ஏன் முன்னாடி எந்த குழந்தை பசங்களாவது புகழ்ந்தீங்க, அந்த வாதிக்கு வந்த கதி தான் உங்க எல்லாருக்கும் வரும். அண்டர்ஸ்டாண்ட்? எல்லாம் ஓடி போங்க வாங்க. ஸ்பைடர்மேன் என்னடா குப்பா? ஐயா பஞ்ச் எப்படி இருந்தது? சூப்பர்ங்க. கூட உனக்கு இல்ல எனக்கு. அத புடிங்கடா. வேகமா ஓடுங்கடா. சீக்கிரம் விடாதீங்கடா. அத எங்க ஓட பாக்குற? எங்க ஓடுற? எங்க போனாலும் நான் விட மாட்டேன். சொல்றேன். நான் ஓட முடியல. நான் இறந்து போயிடுவேன். எங்க போச்சு? சட்டுப்புட்டு நடத்த காலி பண்ணிடணும். ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. யார் அணி? ஸ்பைடர்மேன் என் ஊர்ல என்ன பண்ற? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனா முடிவு பண்றதுதான் உண்டு. ஐயோ சாமி, மறுபடியுமா? இனிமேல் பெரியவங்க கிட்ட மரியாதை நடந்துக்கணும், புரியுதா? எதுக்குப்பா? உன் குடுமையை கட் பண்ணப்பா. அது மட்டும் பண்ணிடாத. இது குடுமி இல்ல, உங்க வம்சத்தோட கௌரவம். அப்பதா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பதா. ராசா, 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும் ராசா. அம்மா நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன இது? பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர அப்பதா. போயிட்டு வரம்மா. நல்லபடியா போயிட்டு வா கண்ணே. சரிங்க அப்பதா. ஏகா உன்ற மருமக ரொம்ப கெட்டிக்காரன்டா. போன மாசம் கட்டின வரி விட இந்த மாசம் 30,000 குறைச்சிருக்கான். இல்லடா லிங்கம்? ஆமாங்க. ஏகா உனக்கு ஒன்ற அக்கா பையன் எவ்வளவோ தேவல. பேசாம நீ போய் அவன்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கோ. நீ சரியா சொல்றடா லிங்கம். தாத்தா அதென்றா ஆண்டி ஆட்டம் தலையில துண்டு கட்டிட்டு போறேன். அதுவா தாத்தா? சரி புடிச்சிருக்கு தாத்தா. காதுல பனி போக கூடாதுன்னு கட்டி இருக்கேன். சரி போ.